ஹலோ வணக்கம். நான் உங்கள் மிராக்கிள் பாய்லர்ஸ் பேசுறது. நாம இன்னைக்கு பார்க்க போற படத்தோட ரிவ்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா பகீரா. இந்த படத்தோட ஜானர் என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு சூப்பர் ஹீரோ விஜிலாண்டி டிராமா. படத்தோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 2 hours 38 minutes. படம் பாத்தீங்கன்னா கன்னடா தான் ஒரிஜினல் லாங்குவேஜ், பட் தமிழ், தெலுங்கு, ஹிந்தியில டப் பண்ணி விட்டுருக்காங்க. படம் இப்போதைக்கு நெட்ஃபிளிக்ஸ் OTTல பிரீமியர் ஆயிட்டு இருக்கு. பகீராவை எழுதி இயக்குனது டாக்டர் சூரி. அண்ட் இந்த படத்தோட ஸ்டோரியோட பேஸை யார் கொடுத்திருக்கான்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரசாந்த் நீல், அதாவது KGF டைரக்டர் தாங்க. படத்தோட மியூசிக்கை வந்துட்டு அஜனீஷ் லோக்நாத் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி அர்ஜுன் செட்டியும், படத்தோட எடிட்டிங்க பிரணாப் ஸ்ரீ பிரசாத்தும் சூப்பரா அமைச்சு கொடுத்திருக்காங்க. படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து மங்களூர்ல ஒரு ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரா பதவி ஏற்கிறாங்க. அண்ட் அதை சுற்றி நடக்கிற ஃபுல்லா பாத்தீங்கன்னா பியூர் கரப்ஷன் அண்ட் இன்ஜஸ்டிஸ் தாங்க. சரி, அதை நம்ம வந்து திருத்தலாம், இது பண்ணலான்னு பார்த்தா அவருக்கு மேல இருக்கிற பவர்ல இருக்கிற ஆபீசர்ஸ் எல்லாரும் அவரை போட்டு அமுக்கிடுறாங்க. எதுவுமே பண்ண முடியாதுன்ற ஒரு பட்சத்துல அவர் வந்துட்டு விஜிலாண்டியா டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுக்கிறார். விஜிலாண்டினா அதாவது நம்ம பேட்மேன் மாதிரி, இங்க சிம்பிளா சொல்ல போனா முகமுடி மாட்டிக்கிட்டு கெட்டது செய்யற எல்லாரையும் இங்க பேட்மேன் வந்து புடிச்சு கொடுப்பாரு. பட் இவர் வந்து மொத்தமா முடிச்சு விட்டுருவாரு. படத்தோட ஹீரோவா ஸ்ரீமுரளி சூப்பர் ஆசமா கம்போஸ்டான ஆக்டிங்கோட செம்மையா பண்ணியிருப்பாருங்க. ஏன்னா அவருக்கு அந்த கேரக்டரே செம்மையா சூட் ஆயிருக்குன்னு தாங்க சொல்ல முடியும். அவரோட எமோஷனல் ரேஜ்ல நமக்கு கொடுக்குற கனெக்டா இருக்கட்டும், அதே சமயம் அவரோட கேரக்டர் ஆர்க்கு பில்ட் பண்ற விதமா இருக்கட்டும், அதே சமயத்துல அவரோட பிராக்டிக்கல் மைண்ட் செட், அதாவது இந்த கரப்ஷனை இப்படி நம்மளால ஸ்டாப் பண்ண முடியாது, ஸோ வி நீட் டு டேக் அனதர் வே, அதுக்காக நாம வந்துட்டு எந்த எண்டுக்கு வேணா போகலான்ற அவருடைய மூவ் பாத்தீங்கன்னா செமையா இருக்குங்க. அண்ட் அது நமக்கு ஒரு ஆடிட்டிங் ஃபேக்டா ப்ரீ கிளைமேக்ஸ்லயும் செமையா வச்சிருப்பாங்க. படத்துல ஹீரோயினா ருக்மணி வசந்த் கியூட்டா, சிம்பிளா, எலகண்டா மெயின் கேரக்டர் எலிவேட் பண்ற மாதிரி கூடவே டிராவல் ஆயிருப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு பெரிய கேரக்டர் ஆர்க்குன்னு ஒண்ணு பெருசா பில்ட் பண்ணலனாலும் அவங்க ப்ரீ கிளைமேக்ஸ்ல ஒரு முக்கியமான ரோலை டச் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அது எமோஷனல் எலிவேஷனுக்கு ரொம்ப செமையா அமைஞ்சிருக்கும். கூட அச்சுத் குமார் ஃபாதர் ரோல்ல ஒரு புஷ் ஃபேக்டரா வந்திருப்பாரு. அப்புறமா பிரகாஷ் ராஜ் வந்து செகண்ட் ஹாஃபை ஃபுல்லா டேக் ஓவர் பண்ணிக்குவாரு. அது நமக்கு ஒரு அட்மைரபிள் போர்ஷன் ஆஃப் ஆக்டிங்காவே இருக்கும் பிரகாஷ் ராஜ் கிட்ட இருந்து. ನಾನು ಇಷ್ಟಪಟ್ಟಿದ್ದ ವೇದಾಂತ್ ನೀವಲ್ಲ, ತುಂಬಾ ಚೇಂಜ್ ಆಗ್ಬಿಟ್ಟಿದ್ದೀರಿ. படத்துல ராமச்சந்திர ராஜு வில்லன் சைட் பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் வந்துட்டு நமக்கு பயத்தை காட்டாம இருக்கவே மாட்டாருன்றதுதான். ஃபுல்லா அறுக்கிறது, வெட்டுறது, இதெல்லாம் வந்துட்டு ஆன் டாப் லெவல்ல பண்ணிட்டு இருப்பாரு. அண்ட் இவருக்கு ஒரு பேக் ஸ்டோரி வேற வச்சிருப்பாங்க வில்லன் ஃபார்மேஷனுக்கு, அதெல்லாம் படு பயங்கரமா இருக்கும். படத்துல அதர் கேரக்டர்ஸும் பாத்தீங்கன்னா இவங்களுடைய டாப் லெவல் லீட் கேரக்டர்ஸை வந்துட்டு எலிவேட் பண்றதுக்காகவே வந்துட்டு பெர்ஃபெக்டா செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுவும் செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு கேங் ஃபார்ம் பண்ணுவாரு. இவருடைய கேஜெட் செய்யறதுக்காக இருக்கட்டும், இல்ல வாட்ச் டவர் பாக்குறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே ஒரு கேங் ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த கேங்கை வந்துட்டு ஃபார்ம் பண்றதே ஃபன்னா இருக்கும். படம் பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் எக்ஸிகியூஷன், அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி இந்த வேர்ல்டு வந்துட்டு ரொம்ப அழுக்கா இருக்கு அண்ட் சிஸ்டம் வந்து டோட்டலா கரப்டா இருக்கு. அதனால வந்துட்டு ஒருத்தரை வந்துட்டு நார்மல் கை கூட இல்ல, ஜஸ்டிஸ் சிஸ்டம்ல இருக்கிற ஒருத்தர் ஒரு விஜிலாண்டி மூவ், அதாவது ஒரு ஜஸ்டிஸ கையில எடுக்கிற ஒரு டோனை வந்துட்டு ரொம்ப நேச்சுரலாவே இதுல எக்ஸிக்யூட் பண்ணிருப்பாங்க. நமக்கு ஓவர் கிரிஞ்சியா இல்லாம திங்க் பண்றதுக்கு இந்த படம் வந்துட்டு கரெக்டா செட் ஆயிருக்கும். ஸோ மொத்தத்துல பகீரா பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான விஜிலாண்டி பிளாட்.
அதாவது நமக்கு ஹாலிவுட்ல இருந்து தொடர்ந்து ஒரு சூப்பர் ஹீரோ ரெஃபரன்ஸ் கொடுக்காம நமக்கு ஓப்பனிங் ரெஃபரன்ஸ் மட்டும் அண்ட் கேஜெட் ரெஃபரன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு பேட்மேனோட கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா அதை வந்துட்டு நம்மளுடைய சரௌண்டிங்க்கு ஏற்ற மாதிரி சூப்பரா அடாப்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதில் நமக்கு ஒரு ஓவர் டூயிங் சென்சேஷனுமே இருக்காது. நம்ம பாட்டுக்கு அப்படியே நேச்சுரலாக வாட்ச் பண்ணிகிட்டே இருப்போம். அண்ட் அதே சமயம் பிலியோபலான ஒரு ஸ்டெலார் கேஸ்ட் ஆக்ட் வந்துட்டு பக்காவாக அமைஞ்சிருக்கு. அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னன்னா, இதில் நிறைய கிராஃபிக் வயலன்ஸ் இருக்குது. ஓப்பனிங் டு எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபைட்டில் அப்படியே தெரிக்கும் ஃபுல்லாக. ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அப்படியே நிறுத்துங்கடா கில் கவுண்ட் எகிரிட்டு போகுதுன்ற மாதிரி இருக்கும். இந்த படத்துல பாத்தீங்கன்னா கோர்ட்டுலாம் இல்ல, ஜஸ்ட் சேவிங் தான். ஜஸ்டிஸ் கொடுக்க முடியலன்னா நம்ம பகீரா வந்து அங்க இறங்கிட்டு வராரு. பட் பிரச்சனை தெரியும், அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அது போலீஸ் கம்ப்ளைண்டா போனாதான் பகீராக்கே தெரியும். ஸோ ஈராகே ஜாய்லெஸ் கிரிட்டிக்ஸோட ரேட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பகீராக்கு 5க்கு 4.6. Personally, I liked it very much. கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம் for its amazing execution. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஈராகேட். திருப்பி அடுத்த ரிவ்யூல மறுபடியும் சந்திப்போம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து டாடா பை பை. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகாஸ் பகீரா இஸ் ஆன் த வே.